கிறிஸ்தவ மதத்தின் அடிப்படை தத்துவத்தையும் திருவள்ளுவர் கூறும் அடிப்படை தத்துவத்தையும் உரிய ஆதாரத்தோடு ஆராய்வோம். கிறிஸ்தவத்தின் மூல பாவம் என்ற கோட்பாட்டிற்கும் திருவள்ளுவரின் திருக்குறள் முன்வைக்கும் வாழ்வியல் தத்துவத்திற்கும் இடையே மிக முக்கியமான அடிப்படை வேறுபாடுகள் உள்ளன. அவற்றை ஆதாரங்களுடன் கீழே காணலாம். 1. பிறப்பின் இயல்பு, நேச்சர் ஆஃப் பர்த். கிறிஸ்தவம் மூல பாவம். மனிதன் பிறக்கும்போதே ஆதாம் செய்த பாவத்தின் சுமையோடு, அதாவது பாவியாகவே பிறக்கிறான். பாவம் என்பது ஒரு தொற்றுநோய் போல அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. திருக்குறள் வள்ளுவர் பிறப்பை ஒரு பாவமாகவோ அல்லது சுமையாகவோ பார்க்கவில்லை. மாறாக எல்லா உயிர்களும் பிறப்பால் சமமான தூய்மையுடனும் உரிமையுடனும் பிறக்கின்றன என்கிறார். ஆதாரம் குறள் 972. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா. பொருள்: பிறப்பால் எல்லா உயிர்களும் சமமே. அவர்கள் செய்யும் செயல்களால் மட்டுமே மேன்மை அல்லது கீழ்மை உண்டாகிறது. இங்கே பிறப்பொக்கும் என்ற வார்த்தை பிறக்கும்போது எவ்வித பாகுபாடும் அல்லது பாவக்கரையும் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. 2. பாவத்தின் காரணி. கிறிஸ்தவம் பாவம் என்பது முதல் மனிதன் மூலம் மனித இனத்திற்குள் நுழைந்த ஒரு வெளிக்கணித காரணி. திருக்குறள் பாவம், அதாவது தீவினை என்பது ஒருவன் தானாக தேடிக்கொள்வது. அது முற்பிறவி வினையாகவோ அல்லது இப்பிறவியில் செய்யும் தவறான எண்ணங்களாலோ விளைவது. ஆதாரம் குறள் 35. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொருள்: பொறாமை, ஆசை, சினம், கடும் சொல்லாகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம். அதாவது மனிதன் பிறப்பால் பாவியல்ல. இந்த 4 குணங்களுக்கு அவன் இடம் கொடுக்கும்போதுதான் அவன் அறத்திலிருந்து தவறி வினையை தேடிக்கொள்கிறான். 3. விடுதலையும் மனித முயற்சியும். சால்வேஷன் வெர்சஸ் செல்ஃப் எஃபர்ட். கிறிஸ்தவம் மனிதன் தன் முயற்சியால் மூல பாவத்திலிருந்து விடுபட முடியாது. கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்துவின் தியாகமும் மட்டுமே அவனை மீட்க முடியும். மனிதன் இங்கே செயலற்ற நிலையில், பாசிவ் இல் இருக்கிறான். திருக்குறள் வள்ளுவம் முயற்சிக்கு முதலிடம் தருகிறது. தன் விதியை தானே மாற்றிக்கொள்ளும் வலிமை மனிதனுக்கு உண்டு என்ற போதிக்கிறது. ஆதாரம் குறள் 619. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். பொருள்: தெய்வத்தால் ஒரு காரியத்தை முடிக்க முடியாவிட்டாலும் ஒருவன் தன் உடலால் உழைத்து செய்யும் முயற்சிக்கு உரிய பலன் கிடைக்கும். இந்த குறள் மனிதன் தன் முயற்சியால் எதையும் சாதிக்க முடியாது என்ற கருத்தை நேரடியாக மறுக்கிறது. சுருக்கமாக சொன்னால், கிறிஸ்தவம் மனிதனை கடவுளின் மன்னிப்பு தேவைப்படும் பாவியாக பார்க்கிறது. திருக்குறள் மனிதனை தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு தெய்வ நிலைக்கு உயர வேண்டிய மாணவனாக பார்க்கிறது. வள்ளுவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று கூறி மனிதன் தன் நற்செயல்களால் தெய்வ நிலையை அடைய முடியும் என்ற தன்னம்பிக்கையை அளிக்கிறார். கிறிஸ்தவத்தின் இயேசுவின் பலி மற்றும் மீட்பு என்ற தத்துவத்திற்கும் திருவள்ளுவரின் வாழ்வியல் தத்துவத்திற்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடுகளை ஆதாரங்களுடன் கீழே காண்போம். இந்த கோட்பாடு ஒருவர் செய்த பாவத்திற்காக இன்னொருவர் தண்டனையை ஏற்பது என்ற கருத்தை முன்வைக்கிறது. ஆனால் வள்ளுவம் வினை பயன் மற்றும் தனிமனித பொறுப்பு ஆகியவற்றையே வலியுறுத்துகிறது. வினை பயனும் தனிமனித பொறுப்பும், இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கிறிஸ்தவம் மனிதன் செய்த பாவக்கடனை அவனால் அடைக்க முடியாது. எனவே இயேசு அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு மனிதனை மீட்கிறார். இங்கே தண்டனை மாற்றப்படக்கூடியது, டிரான்ஸ்ஃபரபிள். திருக்குறள் ஒருவன் செய்யும் தீவினை பாவம் அவனை நிழல் போல தொடரும். அதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஒருவன் செய்த செயலின் விளைவை அவனே அனுபவிக்க வேண்டும் என்பது வள்ளுவம். ஆதாரம் குறள் 207. நிழல் நீங்காது பாதம் வருமே போல் தீய வை நீங்காது செய்தார பின். பொருள்: நிழலானது ஒருவனை விட்டு நீங்காமல் அவனது அடிச்சுவத்தை தொடர்ந்து வருவதைப் போல ஒருவன் செய்த தீவினைகளும் அவனை விட்டு நீங்காமல் அவன் பின்னே வந்து துன்பத்தை தரும். இந்த குறள் பாவம் செய்தவனைத்தான் அது சேரும் என்று சொல்வதன் மூலம் தண்டனையை வேறொருவர் ஏற்க முடியும் என்ற கருத்தை மறைமுகமாக மறுக்கிறது. 2. தீவினையின் விளைவு, தி inevitability of consequences. கிறிஸ்தவம்
இயேசுவின் பலியை ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஒருவன் தண்டனையிலிருந்து விதிவிலக்கு எக்ஸம்ஷன் பெறுகிறான். திருக்குறள்: பிறருக்கு தீமை செய்தால் அது செய்தவனுக்கே தீமையை விளைவிக்கும். இது ஒரு இயற்கை விதி, நேச்சுரல் லா. இதில் தப்பிக்க வழியே இல்லை. ஆதாரம்: குறள் 208. தீப்பால தான் பிறர்கண் செய்யின், தன்பால மேப்பால மையாரிவரும். பொருள்: ஒருவன் தீய செயல்களை பிறருக்கு செய்தால் அந்த தீமை அவனுக்கே, அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வந்து சேரும். இங்கு தன்பால என்ற வார்த்தை மிக முக்கியமானது. இது பாவத்தின் பலன் அதை செய்தவரையே சாரும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. 3. மீட்பு என்பது ஒரு செயலாக அல்லது அருளாக? எஃபர்ட் vs கிரேஸ். கிறிஸ்தவம்: மீட்பு என்பது கடவுள் மனிதனுக்கு தரும் ஒரு நன்கொடை, கிஃப்ட் ஆஃப் கிரேஸ். மனிதன் தன் பாவத்திற்காக தானே தண்டனை அனுபவிக்க வேண்டியதில்லை. திருக்குறள்: ஒருவன் தன் துன்பங்களிலிருந்து அல்லது பிறவி பெருங்கடலிலிருந்து விடுபட வேண்டுமானால் அவன் இறைவனின் குணங்களை, அறத்தை கடைபிடிக்க வேண்டும். அது அவனது சொந்த ஒழுக்கத்தினால் மட்டுமே சாத்தியம். ஆதாரம்: குறள் 10. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பொருள்: இறைவனுடைய திருவடிகளை சேர்ந்தவர்கள் பிறவியாகிய பெரிய கடலை நீந்திக் கடப்பார்கள், மற்றவர்கள் கடக்க முடியாது. இங்கு அடி சேர்தல் என்பது இறைவனின் நற்பண்புகளை தன் வாழ்வில் கடைபிடிப்பதை குறிக்கிறது. அதாவது, ஒரு மீட்பர் நமக்காக பலியாகி நம்மை தூக்கிக் கொண்டு போவார் என்பதை விட நாம் இறைப்பண்புகளை பின்பற்றி நீந்திக் கடக்க வேண்டும் என்பதே வள்ளுவரின் கருத்து. 4. நீதி மற்றும் தண்டனை, ஜஸ்டிஸ் அண்ட் பனிஷ்மெண்ட். கிறிஸ்தவம்: நீதியின்படி தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆனால் அந்த தண்டனையை இயேசு ஏற்றுக்கொள்வதால் கடவுளின் நீதியும் அன்பும் ஒரே நேரத்தில் நிறைவேறுகிறது. திருக்குறள்: வள்ளுவம் செங்கோன்மை மற்றும் அறம் பற்றி பேசும்போது தவறு செய்தவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. ஒருவன் செய்த தவறுக்கு இன்னொருவன் தண்டனை பெறுவது என்பது வள்ளுவரின் அறம் அல்லது நீதி என்ற கோட்பாட்டிற்குள் வராது. சுருக்கம்: கிறிஸ்தவம் கருணைக்காக நீதியை மாற்றியமைக்கும், ஜஸ்டிஸ் சாட்டிஸ்ஃபைட் பை mercy த்ரூ சப்ஸ்டிடியூஷன் தத்துவத்தை பேசுகிறது. திருக்குறள் மாற்ற முடியாத இயற்கை நீதி, யூனிவர்சல் லா ஆஃப் ஆக்ஷன் பற்றி பேசுகிறது. வள்ளுவரை பொறுத்தவரை ஒருவன் தன் பாவங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் அவன் தீவினை செய்ய அஞ்ச வேண்டும், தீவினை அச்சம், மற்றும் அறநெறியில் வாழ வேண்டும். கிறிஸ்தவத்தின் செயலை விட விசுவாசம், ஃபெய்த் ஓவர் ஒர்க்ஸ் அல்லது சோலா ஃபீடி என்ற கோட்பாட்டிற்கும் திருவள்ளுவரின் செயலே அறம், காண்டக்ட் ஆஸ் வர்ச்சியூ என்ற தத்துவத்திற்கும் இடையே உள்ள ஆழமான வேறுபாடுகளை ஆதாரங்களுடன் கீழே காண்போம். 1. இலக்கை அடையும் வழி, த பாத் டு த கோல். கிறிஸ்தவம்: ஒருவன் எவ்வளவு நற்செயல்கள் செய்தாலும் அவை அவனை பரலோகத்திற்கு அழைத்து செல்லாது. இயேசுவின் மீதான விசுவாசம் மட்டுமே மீட்புக்கு ஒரே வழி. நற்செயல்கள் என்பவை விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்கலாமே தவிர அவை தகுதியை உருவாக்காது. திருக்குறள்: வள்ளுவம் முழுக்க முழுக்க செயலை அடிப்படையாகக் கொண்டது. ஒருவனின் ஒழுக்கமும் அவன் செய்யும் அறச்செயல்களுமே அவனை மேன்மையடையச் செய்யும். ஆதாரம்: குறள் 131. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள்: ஒழுக்கமே ஒருவனுக்கு மேன்மையை தருவதால் அந்த ஒழுக்கத்தை உயிரை விட மேலானதாக காக்க வேண்டும். வள்ளுவரை பொறுத்தவரை ஒருவன் எதை நம்புகிறான் என்பதை விட அவன் எப்படி வாழ்கிறான் என்பதே முக்கியம். ஒழுக்கம். 2. மோட்சம் அல்லது வானுலக நிலை, அட்டீவிங் ஹெவன். கிறிஸ்தவம்: பரலோகம் என்பது கடவுளின் கிருபை. இது விசுவாசிக்கிறவர்களுக்கு இலவசமாக அளிக்கப்படும் பரிசு. திருக்குறள்: ஒருவன் இந்த உலகில் எப்படி வாழ்கிறானோ அதன் விளைவாகவே அவனுக்கு வானுலகப் புகழ் அல்லது நிலை கிடைக்கிறது. இது தகுதியின் அடிப்படையில் கிடைப்பது. ஏர்ன்ட் ஸ்டேட்டஸ். ஆதாரம்: குறள் 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். பொருள்: உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்பவன் வானுலகில் உள்ள தெய்வங்களுக்கு இணையாக மதிக்கப்படுவான். இங்கு வாழ்வாங்கு வாழ்பவன் என்பது ஒரு செயலை குறிக்கிறது. வாழ்முறையே ஒருவனை தெய்வ நிலைக்கு உயர்த்துகிறது, வெறும் விசுவாசம் அல்ல. 3. தகுதியும் கிருபையும். கிறிஸ்தவம்: தகுதியே இல்லாதவனுக்கு கடவுள் தரும் அன்பு என்பது கிருபை. மனிதன் தன் செயல்களால் கடவுளின் அன்பை சம்பாதிக்க முடியாது.
திருக்குறள் வள்ளுவர் அருள் பற்றி பேசுகிறார், ஆனால் அது மனிதன் பிற உயிர்கள் மீது காட்டும் கருணையை குறிக்கிறது. மேலும் அறம் என்பது ஒருவனுக்கு பயன் தர வேண்டுமென்றால் அது மன தூய்மையுடன் கூடிய செயலாக இருக்க வேண்டும் என்கிறார். ஆதாரம் குறள் 311. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஓங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. பொருள்: அறம் சிறப்பையும் தரும், செல்வத்தையும் தரும். அத்தகைய அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறு எதுவுமே இல்லை. அறம் வர்ச்சியூ ஒரு கருவியாக செயல்பட்டு மேன்மையை தருகிறது. இது ஒரு காரண காரிய தொடர்பு. 4. நம்பிக்கையும் வாழ்முறையும். கிறிஸ்தவம் விசுவாசம் என்பது இதயத்தின் உட்புற மாற்றம். அதுவே முதன்மையானது. திருக்குறள் உள்ளத்தில் அன்பு இருக்கலாம், ஆனால் அது செயலில் வெளிப்பட வேண்டும். பயன் கருதாத செயலே கைமாறு வேண்டா கடப்பாடு உயர்ந்த அறம். ஆதாரம் குறள் 211. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட்டு எண்ணாற்றும் கொள்ளோ உலகு. பொருள்: மழை பிரதிபலன் கருதாமல் பொழிவதைப் போல மேலோர்கள் செய்யும் உதவியும் பிரதிபலன் அல்லது மோட்சம் போன்ற கைமாறு கருதாமல் செய்யப்பட வேண்டும். சுருக்கம்: கிறிஸ்தவம் நம்பிக்கை உன்னை மாற்றும், மாற்றம் உன்னை மீட்கும் என்கிறது. ஆனால் திருக்குறள் உன் செயலே உன்னை செதுக்கும், உன் ஒழுக்கமே உனக்கு உயர்வு தரும் என்கிறது. வள்ளுவத்தில் விசுவாசம் என்பது இறைவனின் பண்புகளை பின்பற்றுவதே அன்றி வெறும் பெயரளவில் அவனை ஏற்றுக்கொள்வதல்ல. கிறிஸ்தவத்தின் நேர்கூட்டு வரலாறு, லீனியர் கான்செப்ட் ஆஃப் டைம் மற்றும் ஒரே ஒரு வாழ்வு என்ற கோட்பாட்டிற்கும் திருவள்ளுவர் முன்வைக்கும் சுழற்சி முறை காலம் மற்றும் மறுபிறப்பு தத்துவத்திற்கும் இடையே மிகப்பெரிய தத்துவார்த்த முரண் உள்ளது. இதனை திருக்குறள் ஆதாரங்களுடன் கீழே விரிவாக காணலாம். 1. ஒரு வாழ்வு விசஸ் பல பிறவிகள். சிங்கிள் லைஃப் விசஸ் ரீஇன்கார்னேஷன். கிறிஸ்தவம் மனிதனுக்கு வழங்கப்படுவது ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே பிறவி மட்டுமே. இந்த வாழ்வில் அவன் செய்யும் விசுவாசம் அல்லது பாவத்தின் அடிப்படையில் அவனது நித்திய வாழ்வு, பரலோகம் அல்லது நரகம் தீர்மானிக்கப்படுகிறது. திருக்குறள் வள்ளுவம் மறுபிறப்பு மற்றும் எழுபிறப்பு என்பதில் மிக உறுதியான நம்பிக்கை கொண்டது. ஒரு பிறவியில் செய்த வினை அடுத்த பிறவியை தீர்மானிக்கும் என்கிறது. ஆதாரம் குறள் 62. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிச்சொல் வராத நற்பண்புகளை உடைய பிள்ளைகளை பெற்றால் ஒருவனுக்கு வரும் 7 பிறவிகளிலும் துன்பங்கள் அணுகாது. இங்கு எழுபிறப்பு என்ற சொல் மனிதன் மீண்டும் மீண்டும் பிறப்பதலை தெளிவாக காட்டுகிறது. 2. மரணம் முடிவு விசஸ் இடைவேளை. கிறிஸ்தவம் மரணம் என்பது இந்த உலக வாழ்வின் முடிவு. அதன் பிறகு உயிர்த்தெழுதலும் இறுதி தீர்ப்புக்காக காத்திருத்தலும் நிகழும். திருக்குறள் மரணத்தை ஒரு தற்காலிக உறக்கமாகவும் பிறப்பை அந்த உறக்கத்திலிருந்து விழிப்பதாகவும் வள்ளுவர் உருவகப்படுத்துகிறார். ஆதாரம் குறள் 339. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. பொருள்: இறப்பு என்பது உறங்குவதைப் போன்றது, பிறப்பு என்பது உறக்கம் நீங்கி விழிப்பதைப் போன்றது. இந்த குறள் காலத்தை சுழற்சியாக பார்க்கும் இந்திய தத்துவத்தின் சாரமாகும். இது நேர்கோட்டு வரலாற்றிற்கு முற்றிலும் மாறுபட்டது. 3. இறுதித் தீர்ப்பு வர்சஸ் தொடர் வினை பயன். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர்சஸ் கண்டினியூவஸ் கர்மா. கிறிஸ்தவம் காலத்தின் இறுதியில் ஒரு இறுதித் தீர்ப்பு நாள் உண்டு. அன்று கடவுள் கணக்கு கேட்டு தீர்ப்பு வழங்குவார். திருக்குறள் தீர்ப்புக்காக காத்திருக்கத் தேவையில்லை. ஒருவன் செய்த வினை அவனை நிழல் போலத் தொடரும். அது இப்பிறவியிலேயே அல்லது அடுத்த பிறவியிலோ அதன் பலனைத் தரும். ஆதாரம் குறள் 398. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. பொருள்: ஒரு பிறவியில் ஒருவன் கற்ற கல்வியானது அவனுக்கு அடுத்தடுத்து வரும் 7 பிறவிகளிலும் உதவும் வலிமை கொண்டது. அதாவது ஒரு பிறவியின் அறிவு அல்லது வினை அடுத்த பிறவிக்கு கடத்தப்படுகிறது. டிரான்ஸ்மிக்ரேஷன் ஆஃப் சோல் ஆர் நாலெட்ஜ். 4. காலத்தின் வடிவம் த ஷேப் ஆஃப் டைம். கிறிஸ்தவம் நேர்கோடு, படைப்பு, வீழ்ச்சி, மீட்பு, முடிவு. இது மீள முடியாத ஒரு பயணம். திருக்குறள் சுழற்சி பிறவி, வாழ்வு, இறப்பு, மறுபிறவி. இந்த சுழற்சியிலிருந்து விடுபடுவதே வாழ்வின் இறுதி இலக்கு. ஆதாரம் குறள் 10. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பொருள்:
பிறவி என்பதை ஒரு பெரிய கடலாக வள்ளுவர் காண்கிறார். இதில் மீண்டும் மீண்டும் பிறந்து உழல்வதை சுழற்சியாக குறிப்பிடுகிறார். சுருக்கம்: கிறிஸ்தவம் காலத்தை ஒரு பயணமாக பார்க்கிறது. வள்ளுவம் காலத்தை ஒரு சக்கரமாக பார்க்கிறார். கிறிஸ்தவத்தில் தவறு செய்ய ஒருமுறை மட்டுமே வாய்ப்பு உண்டு. அதன் பிறகு தீர்ப்பு. வள்ளுவத்தில் ஒருவன் தன்னை திருத்திக் கொண்டு மேன்மை அடைய பல பிறவிகள் வாய்ப்பளிக்கப்படுகின்றன. ஆனால் அவன் செய்த வினையின் பலனை அனுபவித்தே தீர வேண்டும். கிறிஸ்தவத்தின் ஏகத்துவம் மற்றும் திரித்துவம், மோனோதீசம் அண்ட் ட்ரினிட்டி என்ற தத்துவத்திற்கும் திருவள்ளுவர் காட்டும் இறைவன் குறித்த பார்வைக்கும் இடையே உள்ள ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகளை உரிய ஆதாரங்களுடன் கீழே காண்போம். 1. கடவுள் ஒருவரே, மோனோதீசம். கிறிஸ்தவம் யெகோவா எனப்படும் ஒரே ஒரு கடவுளை மட்டுமே அது முன்வைக்கிறது. உன்னைத் தவிர வேறு தேவர்கள் உனக்கு இருக்க வேண்டாம் என்பது அதன் கட்டளை. திருக்குறள் வள்ளுவரும் மிகத் தெளிவாக கடவுள் ஒருவரே என்பதை உறுதிப்படுத்துகிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கடவுளை குறிக்காமல் ஆதிபகவன் என்றே தொடங்குகிறார். ஆதாரம்: குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி, பகவன் முதற்றே உலகு. பொருள்: எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் தொடக்கமாக இருப்பது போல இந்த உலகத்திற்கு ஆதிபகவனே தொடக்கமாக இருக்கிறான். 2. திரித்துவம் வெர்சஸ் எண்குணத்தான். ஸ்ட்ரக்சர் வெர்சஸ் ஆட்ரிபியூட்ஸ். கிறிஸ்தவம் திரித்துவம். கடவுள் தந்தை, மகன், பரிசுத்த ஆவி என 3 ஆளுமைகளாக வெளிப்படுகிறார். இது கடவுளின் அமைப்பை அல்லது நிலையை விளக்கும் தத்துவம். திருக்குறள் வள்ளுவர் கடவுளை ஆளுமைகளாக பிரிக்கவில்லை. மாறாக கடவுளை எண்குணத்தான் என்று அழைக்கிறார். அதாவது கடவுள் 8 வகையான நற்பண்புகளின் வடிவானவர் என்பது அவர் கருத்து. ஆதாரம்: குறள் 9. கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான், தாழை வணங்காத் தலை. பொருள்: 8 குணங்களை உடைய இறைவனுடைய திருவடிகளை வணங்காதவனுடைய தலை புலன்கள் இல்லாத பொம்மை போன்றது. அந்த 8 குணங்களாக பொதுவாக கருதப்படுபவை தன்வயத்தனனாதல், தூய உடம்பினனாதல், இயற்கை உணர்வினனாதல், முற்றுமுணர்தல், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், பேரருளுடைமை, முடிவிலா ஆற்றலுடைமை, வரம்பில இன்பமுடைமை. 3. மகன் வெர்சஸ் வாளையவன். இன்கார்னேஷன் வெர்சஸ் பியூர் நாலெட்ஜ். கிறிஸ்தவம் கடவுளே மகன் என்ற உருவில் மனிதனாக பிறந்து உலகிற்கு வந்தார் என்பது முக்கிய கொள்கை. திருக்குறள் வள்ளுவர் எங்கும் கடவுள் மனித உருவில் பிறப்பதையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மகனை பற்றியோ பேசவில்லை. அவர் கடவுளை தூய அறிவாகவும் ஆசை வெறுப்பு அற்றவனாகவும் மட்டுமே காண்கிறார். ஆதாரம்: குறள் 2. கற்றதனால் ஆய பயனின்கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். குறள் 2. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. குறள் 4. இங்கு கடவுள் ஒரு வரலாற்று மாந்தராகவோ அல்லது மகனாகவோ பார்க்கப்படாமல் மனிதன் அடைய வேண்டிய மிக உயர்ந்த தார்மீக இலக்காக பார்க்கப்படுகிறார். 4. பரிசுத்த ஆவி விஎஸ் நீத்தார் பெருமை. டிவைன் கைடன்ஸ். கிறிஸ்தவம் பரிசுத்த ஆவி மனிதர்களுக்குள்ளே இருந்து வழிகாட்டும் ஆற்றலாக கருதப்படுகிறது. திருக்குறள் வள்ளுவர் இறைவனை ஒரு புற சக்தியாகவோ அல்லது உள்ளே இருக்கும் ஆவியாகவோ விவரிப்பதை விட அறநெறியில் வாழ்ந்து காட்டிய பெரியோர்களின் வழிகாட்டலையும் அறம் எனப்படும் தார்மீக ஆற்றலையுமே முதன்மைப்படுத்துகிறார். சுருக்கம்: கிறிஸ்தவம் கடவுளை உறவின் அடிப்படையில் தந்தை, மகன், தூதுவர் என்று பார்க்கிறது. திருக்குறள் கடவுளை குணங்களின் அடிப்படையில் குணங்களின் தொகுப்பு என்று பார்க்கிறது. வள்ளுவரை பொறுத்தவரை கடவுள் என்பவர் வணக்கத்திற்குரிய ஒரு நபர் என்பதை விட மனிதன் தன் வாழ்வில் அடைய வேண்டிய ஒரு முழுமையான முன்மாதிரி, அல்டிமேட் ரோல் மாடல் ஆவார். கிறிஸ்தவத்தின் மனிதமயவாதம் ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் என்ற கோட்பாட்டிற்கும் திருவள்ளுவரின் உயிர்நேயம் பயோசென்ட்ரிசம் அல்லது யுனிவர்சல் கம்பேஷன் என்ற தத்துவத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு உலகளாவிய அறவியலில் மிக முக்கியமான விவாதப் பொருளாகும். வள்ளுவம் மனிதனை மட்டும் மையப்படுத்தாமல் அனைத்து உயிர்களையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த அறத்தை முன்வைக்கிறது. அதன் விவரங்களை ஆதாரங்களுடன் இங்கே காணலாம்.
உயிர்களின் சமநிலை, ஈக்குவாலிட்டி ஆஃப் சோல்ஸ். கிறிஸ்தவம், மனிதன் மட்டுமே கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவன். மற்ற உயிரினங்கள் மனிதனின் தேவைக்காக படைக்கப்பட்டவை. அவற்றுக்கு மனிதனைப் போன்ற நித்திய ஆன்மா கிடையாது. திருக்குறள், பிறப்பால் எல்லா உயிர்களும் சமம் என்கிறார் வள்ளுவர். மனுஷ்யன் என்ற சொல்லுக்கு பதில் உயிர் என்ற சொல்லையே அவர் அதிகம் பயன்படுத்துகிறார். ஆதாரம் குறள் 972. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா. செய்தொழில் வேற்றுமையான். பொருள், உலகிலுள்ள எல்லா உயிர்களுக்கும் பிறப்பு என்பது பொதுவாக ஒன்றே. மனிதன், விலங்கு என்ற பாகுபாடு பிறப்பில் இல்லை. அறத்தின் அடிப்படை, அருள். டெஃபினிஷன் ஆஃப் கம்பேஷன். கிறிஸ்தவம், அன்பு என்பது பெரும்பாலும் மனிதர்களுக்கிடையிலான உறவாகவும் கடவுள் மனிதன் மீது காட்டும் கருணையாகவும் பார்க்கப்படுகிறது. விலங்குகள் மீதான கருணை என்பது ஒரு விருப்பத் தேர்வே. அறவாழ்வு. திருக்குறள் வள்ளுவர் அன்பு என்பதை உறவினர்களிடம் காட்டுவதாகவும் அருள் என்பதை தொடர்பில்லாத பிற உயிர்களிடம் காட்டுவதாகவும் பிரிக்கிறார். அனைத்து உயிர்களிடமும் கருணை காட்டாதவனுக்கு அறவாழ்வு இல்லை என்கிறார். ஆதாரம் குறள் 244. அருள் அல்லது யாதெனின் கொல்லாமை கோரல். பொருள் அல்லது அவ்வூன் திணல். பொருள், அருள் என்பது எது என்றால் ஓர் உயிரையும் கொல்லாதிருத்தல். அருள் அல்லாதது எது என்றால் உயிர்களைக் கொன்று அவற்றின் ஊனை தின்பது. கொல்லாமை மற்றும் புலால் மறுத்தல், நான் கில்லிங் அண்ட் வீகனிசம் ஆர் வெஜிடேரியனிசம். கிறிஸ்தவம், விலங்குகளை கொல்வதும் உண்பதும் பாவமாக கருதப்படுவதில்லை. அவை மனித உணவிற்காக வழங்கப்பட்டவை என்ற நம்பிக்கை நிலவுகிறது. திருக்குறள், தன் உடலை வளர்ப்பதற்காக மற்றோர் உயிரின் உடலை, அதாவது ஊனை உண்பவன் அருள் உடையவனாக இருக்க முடியாது என வள்ளுவர் மிக கடுமையாகச் சாடுகிறார். ஆதாரம் குறள் 251. தன்னூன் பெருக்கற்கு தான் பிரிது ஊனுண்பான் எங்கன மாளும் அருள். பொருள், தன்னுடலை வளர்ப்பதற்காக மற்றொரு உயிரின் உடலை தின்பவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும்? 4. உலகத்தின் நோக்கம், பர்பஸ் ஆஃப் த வேர்ல்ட். கிறிஸ்தவம், ஆந்த்ரோபோசென்ட்ரிக். உலகம் ஒரு வளம், அது மனிதனின் ஆளுகைக்கு உட்பட்டது. திருக்குறள், இக்கலாஜிக்கல் ஆர் யூனிவர்சல். உலகம் என்பது ஒரு தொடர்பு வலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலே அறத்தின் உச்சம். ஆதாரம் குறள் 322. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பொருள், கிடைத்ததை பகிர்ந்து உண்டு பலவகை உயிர்களையும் பாதுகாத்து வாழ்தல் என்பது அறநூல்கள் சொல்லும் அறங்களிலெல்லாம் தலை சிறந்தது. சுருக்கம், கிறிஸ்தவம் மனிதனை இயற்கையின் எஜமானனாக நிறுத்துகிறது. திருக்குறள் மனிதனை இயற்கையின் ஒரு பகுதியாக நிறுத்துகிறது. வள்ளுவரை பொறுத்தவரை ஒருவன் மனிதர்களிடம் மட்டும் அன்பு காட்டினால் போதாது. எறும்பு முதல் யானை வரையிலான அனைத்து உயிர்களையும் தன்னுயிர் போல் கருதும் அருள் இருந்தால் மட்டுமே அவன் மேன்மையானவன். கிறிஸ்தவத்தின் வேதாகமத்தின் அதிகாரம் என்ற கோட்பாட்டிற்கும் திருவள்ளுவர் அறிவை அணுகும் முறைக்கும் இடையே உள்ள அடிப்படை வேறுபாடுகளை கீழே உள்ள விளக்கங்கள் மற்றும் ஆதாரங்கள் மூலம் காணலாம். கிறிஸ்தவம் பைபிளை கடவுளால் நேரடியாக அருளப்பட்ட மாற்ற முடியாத இறுதி உண்மையாக கருதுகிறது. ஆனால் வள்ளுவம் எந்த ஒரு நூலையும் அல்லது கருத்தையும் அது சொல்லப்பட்ட இடத்திற்காகவோ அல்லது சொன்னவருக்காகவோ அப்படியே ஏற்கச் சொல்லவில்லை. மாறாக மெய்ப்பொருள் காண்பதையே வலியுறுத்துகிறது. 1. வெளிப்பாடும் மெய்ப்பொருளும். கிறிஸ்தவம், விவிலியம் என்பது கடவுள் தீர்க்கதரிசிகள் வழியாக மனிதர்களுக்கு தந்த செய்தி. இது மேலிருந்து கீழ் வரும் அதிகாரம் கொண்டது. இதன் உண்மைத்தன்மை கடவுளிடமிருந்து வருவதால் இது கேள்விக்கு அப்பாற்பட்டது. திருக்குறள், வள்ளுவர் அறிவை எதன் அடிப்படையில் ஏற்க வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார். எதையும் அதன் தோற்றத்தை பார்த்து நம்பாமல் அதன் ஆழமான உண்மையை ஆராய வேண்டும் என்கிறார். ஆதாரம் குறள் 355. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள், எந்த பொருள் எந்த தன்மையதாக தோன்றினாலும் அந்த தோற்றத்தை மட்டும் கண்டு மயங்காமல் அதன் உண்மையான இயல்பை காண்பதே அறிவாகும். 2. அதிகாரத்தை அணுகும் முறை. கிறிஸ்தவம், விவிலியத்திலுள்ள வார்த்தைகளே இறுதியானவை. அவை கடவுளின் வார்த்தை என்பதால் எவ்வித தர்க்கத்திற்கும் இடமின்றி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். திருக்குறள், ஒரு கருத்தை யார் சொல்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, அதிலுள்ள உண்மை என்ன என்பதே முக்கியம் என்று வள்ளுவர் கூறுகிறார். இது ஒரு ஜனநாயக ரீதியான மற்றும் பகுத்தறிவு சார்ந்த அணுகுமுறை. ஆதாரம் குறள் 423.
எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள்: எந்த ஒரு கருத்தையும் எவர் சொல்ல கேட்டாலும், அவர் பெரியவராகவோ சிறியவராகவோ ஏன் கடவுளாகவே இருந்தாலும், அக்கருத்தின் உண்மையான பொருளை ஆராய்ந்து காண்பதே அறிவாகும். 3. மதம் சார்ந்த நூல் வெர்சஸ் உலக பொதுமறை. செக்யுலர் வெர்சஸ் சேக்ரெட். கிறிஸ்தவம். பைபிள் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான கிறிஸ்தவம் என்ற புனித நூல். அதன் சட்டங்கள் விசுவாசிகளுக்கு கட்டுப்பட்டவை. திருக்குறள். திருக்குறள் எங்கும் தன்னை ஒரு தெய்வீக வெளிப்பாடு என்றோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தின் நூல் என்றோ அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. இது காலத்திற்கும் தேசத்திற்கும் அப்பாற்பட்ட உலக பொதுமறை. வள்ளுவர் எங்கும் இதை நான் சொல்கிறேன் கேள் என்றோ அல்லது கடவுள் சொன்னார் கேள் என்றோ கூறவில்லை. மாறாக, இப்படி வாழ்ந்தால் இதுதான் விளைவு என்ற இயற்கை நீதியையே போதிக்கிறார். 4. மாற்றமும் காலமும். சேஞ்ச் வெர்சஸ் கண்டினியூட்டி. கிறிஸ்தவம். வேதாகமம் ஒரு முழுமையான மற்றும் முடிக்கப்பட்ட வெளிப்பாடு. இதில் எதையும் கூட்டவோ குறைக்கவோ கூடாது என்பது தத்துவம். திருக்குறள். வள்ளுவர் அறிவு மற்றும் ஒழுக்கம் என்பவற்றை ஒரு பரிணாம வளர்ச்சியாக பார்க்கிறார். உலகம் மாறும்போது அதற்கேற்ப அறம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகிறார். சுருக்கம். கிறிஸ்தவம் சொன்னது கடவுள், அதனால் கேள் என்ற அதிகார மையத்தை அடிப்படையாக கொண்டது. திருக்குறள் சொன்னது யாராக இருந்தாலும் அதிலுள்ள உண்மையை உன் அறிவைக் கொண்டு ஆராய்ந்து பார் என்ற தனிமனித பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டது. அதனால்தான் திருக்குறள் ஒரு மத நூலாக சுருங்காமல் மனித குலத்திற்கான வாழ்வியல் கையேடாக இன்றும் திகழ்கிறது. கிறிஸ்தவத்தின் திருமுழுக்கு மற்றும் திருவிருந்து ஆகிய சடங்கு முறைகளுக்கும் திருவள்ளுவரின் அகத்தூய்மை மற்றும் இறை ஐக்கியம் குறித்த பார்வைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை ஆதாரங்களுடன் கீழே காண்போம். வள்ளுவம் சடங்குகளை விட மனதின் தூய்மையையும் செயலின் நேர்மையையுமே முதன்மைப்படுத்துகிறது. 1. வெளிப்புற சடங்கு வெர்சஸ் அகத்தூய்மை. எக்ஸ்டர்னல் ரிச்சுவல் வெர்சஸ் இன்னர் பியூரிட்டி. கிறிஸ்தவம். திருமுழுக்கு. தண்ணீரில் மூழ்குவது அல்லது தெளிப்பது என்பது பாவங்கள் கழுவப்பட்டு ஒருவன் புதிய மனிதனாக பிறப்பதை குறிக்கும் ஒரு புனித சடங்கு. இது ஒரு ஆன்மீக அடையாளமாக கருதப்படுகிறது. திருக்குறள். வள்ளுவர் உடலை தண்ணீரில் கழுவுவதை வெறும் புறத் தூய்மையாக மட்டுமே பார்க்கிறார். ஒரு மனிதன் உண்மையான புதிய மனிதனாக மாற வேண்டுமானால் அவன் வாய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதே அவர் தத்துவம். ஆதாரம்: குறள் 298. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். பொருள்: உடலின் புறத்தே உள்ள அழுக்கு நீரினால் நீங்கும், ஆனால் மனதின் உள்ளே உள்ள அழுக்கு, அதாவது பாவம், வாய்மையால், அதாவது உண்மையால் மட்டுமே நீங்கும். இங்கு வள்ளுவர் எந்தமொரு வெளிப்புற திரவமும் ஒருவனின் மனதை மாற்ற முடியாது என்பதை தெளிவாக கூறுகிறார். 2. இறைவனுடன் ஐக்கியப்படுதல். யூனியன் வித் டிவைன். கிறிஸ்தவம். திருவிருந்து. அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தை உட்கொள்வதன் மூலம் இயேசுவின் தியாகத்தை நினைவு கூர்ந்து அவரோடு ஆளிக்குரிய ரீதியில் இணைவதாக நம்பப்படுகிறது. இது ஒரு பௌதீக பொருள் வழியாக நிகழும் ஆன்மீக அனுபவம். திருக்குறள். இறைவனோடு இணைவது அல்லது இறையடி சேர்வது என்பது ஒரு பொருளை உட்கொள்வதால் வருவதல்ல, அது யான் எனது என்ற அகந்தையை விடுவதால் வருவது என்கிறார் வள்ளுவர். ஆதாரம்: குறள் 346. யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். பொருள்: யான் என்ற அகந்தையையும் எனது என்ற பற்றையும் அறுப்பவன் தேவர்களுக்கும் மேலான நிலையை அடைவான், அதாவது இறைநிலையை அடைவான் ஆவான். 3. பாவ மன்னிப்பு வெர்சஸ் வினை நீக்கம். கிறிஸ்தவம். திருமுழுக்கு எடுப்பதன் மூலம் மூல பாவம் மற்றும் பழைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நம்பப்படுகிறது. திருக்குறள். செய்த வினைகள் தானாக அழியாது. இறைவன் காட்டிய அறநெறியில் ஒழுக்கத்தில் நடப்பவர்களுக்கு மட்டுமே துன்பங்கள் அல்லது வினைகள் நீங்கும். ஆதாரம்: குறள் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள்: இறைவனுடைய மெய்மையான புகழை விரும்பி பின்பற்றுகிறவர்களிடம் அறியாமையால் விளையும் நல்வினை தீவினை ஆகிய இரண்டுமே சேராது. 4. அடையாளங்கள் வெர்சஸ் வாழ்க்கை முறை.
கிறிஸ்தவம். சடங்குகள் ஒரு விசுவாசியின் அடையாளங்களாக உள்ளன. இவை திருச்சபையோடு ஒருவரை இணைக்கின்றன. திருக்குறள். வள்ளுவர் எங்கும் ஒரு குறிப்பிட்ட சடங்கையோ அடையாளத்தையோ, உதாரணத்திற்கு திருநீறு, சிலுவை, ஆடை மாற்றம் வலியுறுத்தவில்லை. மாறாக ஒழுக்கமே ஒருவனின் நிரந்தர அடையாளம் என்கிறார். ஆதாரம்: குறள் 131. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒட்டுமொத்த முடிவுரை சம்மரி. நாம் இதுவரை பார்த்த 8 அடிப்படை தத்துவங்களின் அடிப்படையில் கிறிஸ்தவத்திற்கும் திருக்குறளுக்கும் இடையிலான வேறுபாடுகளை இவ்வாறு சுருக்கலாம். 1. ஆதாரம்: கிறிஸ்தவம் வெறிப்பாட்டை அடிப்படையாக கொண்டது. திருக்குறள் அனுபவ அறிவை அடிப்படையாக கொண்டது. 2. மையம். கிறிஸ்தவம் கடவுளை மையமாக கொண்டு மனிதனை பார்க்கிறது. திருக்குறள் அறத்தை மையமாக கொண்டு மனிதனை பார்க்கிறது. 3. மீட்பு. கிறிஸ்தவத்தில் மீட்பு என்பது கடவுள் தரும் பரிசு, கிரேஸ். திருக்குறளில் மேன்மை என்பது மனிதனின் உழைப்பு, எஃபர்ட் அல்லது கர்மா. 4. பார்வை. கிறிஸ்தவம் உலகை ஒரு நேர்கோடாக ஆதி முதல் அந்தம் வரை பார்க்கிறது. திருக்குறள் உலகை ஒரு சுழற்சியாக, பிறப்பு இறப்பு சுழற்சி பார்க்கிறது. வள்ளுவர் எவ்வித மத சடங்குகளையும் போதிக்காமல் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கான உலகளாவிய விதிகளை தந்திருக்கிறார். அதே சமயம் கிறிஸ்தவம் ஒரு குறிப்பிட்ட இறை தூது மற்றும் மீட்பின் திட்டத்தை முன்வைக்கிறது.